தலையணை இல்லாம தூங்குறவங்கள விரல் விட்டு நம்ம எண்ணிடலாம். ஏன்னா, இங்க தலையணை வச்சு தூங்குறது நம்ம மரபாவே பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலர் தலைக்கே 2 தலையணைய வச்சு தூங்குற பழக்கத்த வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் காலுக்கு ஒரு தலையணை, பக்கத்துல கட்டி புடிச்சு படுக்க தலையணை அப்படின்னு விதவிதமா தூங்குறதுக்கு பல தலையணைகள் வச்சிருப்பாங்க. இப்படியான தலையணையே இல்லாம தூங்குறதால நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள், ஆரோக்கியம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் தலையணை இல்லாம தூங்குறவங்களுக்கு தண்டுவடம் அதன் இயல்பான நிலையில இலகுவா இருக்கும். இதனால உடல் வலி, தண்டுவட பிரச்சனை துளி கூட இருக்காது. உயரமான தலையணை பயன்படுத்தும் போது படுக்கை நிலை குலைந்து போகும்னு சொல்றாங்க. இதனால தண்டுவடம் பாதிக்கும். ஸோ தலையணை இல்லாம நீங்க தூங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தோள்பட்டை, கழுத்து வலியும் வராது. ரெண்டாவது உடலுடைய எலும்புகளை சீராக்கும். மூணாவது தலையணை இல்லாம தூங்குறவங்களுக்கு முகச்சுருக்கம் ஏற்படாது. அது மட்டும் இல்லைங்க. ஸோ தலையணை இல்லாம தூங்கும்போது ஒரு சிலர் நேரா படுத்து தூங்குவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மெல்லிய தலையணையே சிறந்தது. இது கழுத்து, தலை, தோள்பட்டை பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கும். ஒரு சிலர் சாஞ்சு, அதாவது ஒரு பக்கமா படுக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அடர்த்தியான தலையணை வச்சு படுத்துக்கிட்டா தோள்பட்டை, காதுகளுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தும். குப்புறப்படுத்து தூங்குறவங்களுக்கு தட்டையான தலையணையே நல்லதுங்க. இது நம்ம தலையில நிலையான அசௌகரியத்தை உணராம இருக்க உதவி செய்யறதோட முதுகு, இடுப்பு வலியையும் விரட்டி அடிக்குது. ஆனா தலையணை இல்லாம தூங்குனா நம்ம பல நோய்களை விரட்டி அடிக்க முடியும். ஒரு சிலருக்கு மருத்துவர்கள் தலையணைய வச்சு தூங்க பரிந்துரைத்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் கட்டாயம் மருத்துவர்கள் சொல்றது போல தலையணைய வச்சே தூங்கணும். இருந்தாலும் தலையணை இல்லாம தூங்குறது நிறைய நன்மைகளை கொடுக்குது.